guys, welcome you all for Cute Chef சமையல். இன்னைக்கு நம்ம ரசம் எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறேன். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 பூண்டு, 1 தக்காளி, 4-5 வத்தல், கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த கொரன்னு அரைச்சி வச்சுருக்கத புளி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 சிட்டிகை பெருங்காய பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு முறை கூட்டுற பதத்துக்கு வரட்டும். இன்றைக்கி நான் ரசத்துக்கு தொட்டுக்கூட அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி மிளவத்தல் தேங்காய் போட்டு உருளைக்கிழங்கு தாங்க பொரிக்க போகிறேன். அதுக்கு 5 உருளைக்கிழங்க குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ரசம் முறை கூட்டுற டயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா முறை கூட்டி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கிட வேண்டியதான். என்கிட்ட ஸ்மாஷர் இல்லை, அதனால் நான் கிளாஸ் பேக் சைடு வச்சு ஸ்மாஷ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய், உரப்புக்கு ஏற்ற மிளகா, நான் இன்றைக்கி 2 மிளகா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய விட்டுக்கோங்க. தட்டி காஞ்சோன்னே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ரசத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 1 or 2 மினிட்ஸில் பொட்டேட்டோவும் ரெடி. அது மாதிரி ரசமும் ரெடி. ரசமும் பொட்டேட்டோவும் சாப்பிட இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.